श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। சென்ற பகுதியில் எவ்வாறு அனுமான் சீதைக்கு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை சொன்னான் என்பதை பார்த்தோம். அந்த வார்த்தைகள் சாமானியமான வார்த்தைகள் அல்ல. ராவணனை ராமன் வந்து வதம் செய்து விடுவார். ராவணன் அவன் குடும்பத்தாரோடு ராட்சசர்கள் அனைவரும் பூண்டோடு வேறறுக்கப்படுவார்கள். இந்த ராட்சச லங்கையும் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆத்தியாத்மிக விஷயங்களாக பார்க்கும் பொழுது இதில் நாம் மிக மிக ஆழ்ந்த பொருட்கள் காணப்படுகிறது. ஆனால் சுருக்கமாக அவை நமக்கு என்ன தருகிறது என்றால், நம்முடைய மனதில் ஒரு அமைதியை கொடுத்து, ஒரு ஆனந்தத்தை கொடுத்து, நமக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது, இனிமேல் மங்களங்கள் தான் நடைபெறப் போகிறது, நம்மை சார்ந்திருக்கின்ற அரக்கர்கள் எனப்படும் துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடப் போகிறது என்ற ஒரு நிச்சயத்தை நமக்கு தருவதாக அமைந்திருக்கிறது இந்த கட்டம். இந்த லங்கையை எரிப்பது என்பதெல்லாம் நாம் முதலில் பார்த்தோம். அதையெல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ராமன் என்பவன் எதற்கு வருகிறான் காட்டிற்கு? எவ்வாறு அந்த ராவணன் என்பவன் தான் என்னதை எதை குறிக்கிறது என்பதையெல்லாம் நாம் முன்னமே பார்த்திருக்கின்றோம். சமயம் வரும்பொழுது மறுபடியும் சற்று விஸ்தாரமாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். தொடர்ந்து பார்ப்போம். அங்கே அந்த வனத்தை துவம்சம் செய்தான் அனுமான். துவம்சம் செய்துவிட்டு அந்த நுழைவாயிலில் ஜெயத்தினுடைய ஒரு பிரகாசித்திருக்கான். ஜெயம் கொண்டு விட்டதால் பிரகாசித்து கொண்டிருக்கிறானாம் அனுமான். அங்கே பறவைகளோட கூக்குரல்கள், மரங்கள் முறிந்து விழுகின்ற சப்தங்கள், இதெல்லாம் கேட்டு லங்கையில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அச்சத்தினால் பதறி போய்விட்டார்கள். பயத்தால் பீடிக்கப்பட்ட விலங்குகள் மேலே பறவைகள் கூச்சல் போட்டுக்கொண்டு நாலா பக்கங்களும் சிதறி ஓடுறது. அரக்கர்களுக்கு பல துர்நிமித்தங்கள்லாம் தோன்றுகிறது. அந்த சமயம் தூக்கம் கலைந்து எழுந்து கோரமான முகத்தை கொண்ட அந்த அரக்கிகள் அழிக்கப்பட்டிருக்கிற அந்த வனத்தையும் அந்த வீர மாருதியையும் பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே பெருந்தோடரும் செயல் வல்லவரும் மகாபலம் பொருந்தியவருமான அவர் அரக்கிகளெல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு பெரிய உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். மலை போன்ற பெரிய உடல் கொண்டு மிகத்தான பலத்தோடு விளங்குகின்ற அந்த வானரரை பார்த்த ராட்சசிகள் ஜானகியை பார்த்து கேட்கிறார்கள், யார் இவன்? எவரிடமிருந்து, எவ்விடத்திலிருந்து, என்ன காரணத்திற்காக இங்கு வந்திருக்கிறான்? நீ எப்படி இவனுடன் பேசினாய்? அதை சொல். நீ பயப்பட வேண்டாம். மங்களமானவளே, உன்னுடன் இவன் என்ன பேசினான் என்பதை எங்களுக்கு கூறு என்று அந்த அரக்கிகள் கேட்கும் பொழுது, அந்த பதிவிரட்டியான சீதை தம் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய அரக்கர்களின் வினை நுட்பங்களை, அதாவது செய்யக்கூடிய செயல்களினுடைய நுட்பங்களை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வேன்? இவன் யார், என்னதான் செய்யப் போகிறான் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். பாம்பின் கால் பாம்பரியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நானும் இவனை பார்த்து பயந்து போயிருக்கிறேன். இவனை நான் அறியேன். இவன் யாரோ? இங்கு வந்திருக்கும் இவனை இஷ்டம்போல் உருவம் எடுக்க வல்ல ராட்சசனாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லுகிறாள். சீதை இவ்வாறு சொன்னதை கேட்டவுடன் அரக்கிகள் எல்லாம் நாலா பக்கங்களிலும் ஓடுகிறார்கள். சிலர் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள். சிலர் ராவணனிடம் சொல்வதற்காக போகின்றார்கள். விகாரமுடைய ராட்சசிகள் ராவணனிடம் சென்று பயங்கரமான உருவம் படைத்த இந்த வானரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மன்னா, பெரிய உடல், எல்லையில்லாத ஆற்றல், இவற்றை கொண்ட ஒரு குரங்கு சீதையோடு பேசிவிட்டு அசோகவனத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மான்வழியாளான ஜனககுமாரி, நாங்கள் பல வழிகளில் கேட்டும் அந்த வானரத்தை பற்றி எதுவும் சொல்ல மறுக்கிறாள். வந்திருப்பவன் இந்திரனுடைய தூதனாக இருக்கலாம், அல்லது குபேரனுடைய தூதனாக இருக்கலாம். சீதையை தேடி கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் ராமனால் அனுப்பப்பட்டவனாக கூட இருக்கலாம். தாங்கள் மனத்திற்கு உகந்ததும் பல வகையான விலங்கு கூட்டங்கள் நிறைந்ததுமான அந்தப்புற தோட்டம், அற்புத தோற்றம் கொண்ட அவனால் சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது. அவனால் துவம்சம் செய்யப்படாத இடமே அங்கு இல்லை. ஆனால் ஜனககுமாரியான சீதை இருக்கும் பகுதி மட்டும் அவனால் அழிக்கப்படவில்லை. அப்படி அழிக்காமல் விட்டு வைத்ததற்கு காரணம்
சீதையை காப்பாற்றுவதற்காகவா அல்லது களைத்து போய்விட்டதாலா என்பதும் தெரியவில்லை. அவனுக்கென்ன களைப்பா ஏற்படும்? அந்த சீதைதான் அவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறாள். சீதைக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அவள் இருந்த இடத்தின் பக்கம் போகவில்லை. நல்ல துளிர்களும் மலர்களும் நிறைந்த அந்த பழமையான சிம்சபா மரம் இருக்கிறதே, அதனடியில் சீதை உட்கார்ந்திருக்கிறாளே, அந்த சிம்சுபா மரமும் அவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை ஆஞ்சநேயர் அழிக்கவில்லை. பயங்கரமான தோற்றம் கொண்ட வானரத்திற்கு கொடுமையான தண்டனை கொடுக்க உத்தரவிட வேண்டும். சீதையோடு பேசியிருக்கிறான், காட்டை அழித்திருக்கிறான். இவ்வளவு அக்கிரமங்களை செய்திருப்பவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டாமா? அரக்கர் நாயகரே, தாங்கள் மனத்தால் விரும்பிய சீதையோடு உயிரை விட்டுவிட துணிந்தவன் அல்லாது வேறு யார்தான் வார்த்தை சொல்ல முடியும்? சீதையோடு தனிமையில் பேசிய அவன் இன்னமும் உயிரோடு இருக்கலாமா? அரக்கிகளின் சொற்களை கேட்ட அரக்கர் தலைவன், அந்த அரக்கிகளுடைய சொற்களை கேட்ட அரக்கர் தலைவனான ராவணன் கோபத்தால் கண்கள் சுழல கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் நெய் வார்த்ததைப் போல கொதிக்கின்றான். எரிந்து கொண்டிருக்கும் 2 விளக்குகளிலிருந்து எண்ணெய் துளிகள் சுடராய் விழுவதைப் போல் சினத்தால் கொதித்து கொண்டிருக்கிற அவனுடைய 2 கண்களிலிருந்தும் நீர்த்துளிகள் விழுகிறது. தனக்கு நிகரான சூரர்களான கிங்கரர்கள் என்னும் பெயருடைய ராட்சசர்களை அனுமானை அடக்குவதற்காக பராக்கிரமசாலியான அந்த ராட்சச தலைவன் ஆணையிட்டு அனுப்பி வைக்கின்றான். கிங்கரர்கள் என்று பெயர் பெற்ற அவர்கள் மிகவும் ஆற்றலுடைய 80,000 பேர்கள். மறைத்து வைத்த ஆயுதங்கள், உலக்கைகள் இவற்றையெல்லாம் கைகளில் தாங்கிக் கொண்டு அரச மாளிகையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் பெரிய வயிறு கொண்டவர்கள், பெரிய பற்கள் கொண்டவர்கள், பயங்கரமான தோற்றம் கொண்டவர்கள், பெரும் பலசாலிகள். எல்லோரும் போரில் வெறி கொண்டவர்கள், அனுமானை பிடிப்பதிலேயே கருத்துடையவர்கள். அசோகவனத்தின் நுழைவாயிலில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த குரங்கை நெருங்கி வெகுவேகமாக நெருப்பில் விழும் விட்டிற்பூச்சிகளைப் போல் பாய்ந்து விழுந்தார்கள். அவர்கள் வகை வகையான கதைகளாலும் தங்கப்பிடி கொண்ட இரும்பு தடிகளாலும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் பானங்களாலும் ஒரே நேரத்தில் வானரோத்தமரை தாக்கினார்கள். உலக்கைகளாலும் வாள்களாலும் சூடங்களாலும் பிராசங்களாலும் எரிவல்லயங்களாலும் வேல்களினாலும் அனுமானை கட்டுப்படுத்தி சட்டென்னு அவர் முன்னே நிற்கிறார்கள். தேஜஸ்வியும் வெற்றி செல்வியை கொண்டவரும் மலை போன்றவருமான ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளை பூமியில் அடித்து பெருங்குரல் எழுப்பினார். நினச்சி பாருங்க, பெருசாக அவர் நின்றுண்டு வாளை ஒரு அடி அடித்து ஒரு சத்தம் போட்டார்னா எல்லாம் ஓடி போயிடும். அதனால தான் சொன்னான் அனுமானை பற்றி. வாயுவின் மைந்தனான அந்த அனுமான் பெரிய வடிவம், மிகப்பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த லங்கா நகரமே பெரிய ஒலியால் நிரம்புகின்ற அளவுக்கு அச்சமில்லாமல் சிங்கநாதம் பண்ணுகிறான். அந்த பெரிய சப்தம் பெரிய எதிரொலியை எழுப்புகிறது. அதனால் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் தன்னுடைய நிலை குறைந்து கீழே விழுந்து விடுகிறது. அவர் உரத்த குரலில் முழங்குகிறார், அதிபலசாலியான ஸ்ரீராமனுக்கு ஜெய், மகாபலசாலியான லக்ஷ்மணனுக்கு ஜெய், ஸ்ரீ ரகுநாதனால் பாதுகாக்கப்படும் சுக்ரீவ மன்னருக்கு ஜெய். நல்லதையே செய்பவரும் கோசல நாட்டு மன்னருமான ஸ்ரீராமபிரபுவின் அடிமை நான், வாயுவின் மைந்தன், அனுமான் என்ன பெயர். எதிரிகள் படலை அழிக்கும் ஆற்றல் கொண்டவன். 1000 பிராமணர்களாலும் யுத்தத்தில் என் பலத்திற்கு ஈடு தர முடியாது. பாறைகளை எறிந்தும் ஆயிரக்கணக்கில் மரங்களை வீசியும் லங்காபுரியை கதிகலங்கச் செய்து சீதா பிராட்டியை வணங்கி எல்லா ராட்சசர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்த காரியம் கைகூடியவனாக செல்லப் போகிறேன். அவருடைய பெரும் சப்தத்தால் அந்த கிங்கரர்கள் மற்றும் எல்லோரும் பெருத்த அச்சம் கொண்டார்கள். மாலைக்கால மேகத்தைப் போல ஆகாயம் அளவுக்கு நிற்கின்ற அனுமானை பார்க்கிறார்கள். அரசனுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக துணிச்சலோடு உறுதி கொண்ட அரக்கர்கள் பலவிதமான பயங்கர ஆயுதங்களோடு ஆயிரக்கணக்கில் அனுமான் மேல் பாய்கிறார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் சூரர்களான அரக்கர்களால் சூழப்பட்ட மிக்க பலசாலியான அனுமான் வாயிற்படியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய இரும்பு இலக்கியை கையில் எடுத்துக்கொண்டான். அந்த உலக்கையை கொண்டு அரக்கர்களை கொன்னுவிட்டார். கருடன் ஒளி வீசுகின்ற சர்பத்தை கவ்விக்கொண்டு போவதைப் போல வீரரான ஆஞ்சநேயர் கையில் உலக்கையோடு ஆகாயத்தில் சஞ்சரிக்கிறார். மாருதி மைந்தர்
கிங்கரர்களான வீர ராட்சசர்களை கொன்று மேலும் யுத்தத்தை எதிர்பார்த்து வாசற்படி அடியே வந்து நிற்கிறார். அங்கிருந்த ராட்சசர்களில் உயிர் பிழைத்து போன ஒரு சிலர் ஓடிப்போய் எல்லா கிங்கரர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ராவணனிடம் தெரிவிக்கிறார்கள். பலம் மிகுந்த அரக்கற்படை அந்த கிங்கற்படை, அந்த கிங்கரர் படை மிகவும் பலம் மிகுந்த அரக்கற்படை. இது அழிக்கப்பட்டு விட்டது என்பதை கேட்ட மன்னன் கோபத்தால் கண்களை உருட்டி, பராக்கிரமத்தில் ஈடு இணை இல்லாதவனும் யுத்தத்தில் வெல்வதற்கு அரியவனுமான பிரகஸ்தனுடைய குமாரனான ஜம்புமாலியை அசோகவனத்திற்கு அனுப்பி வைக்கிறான். ஜம்புமாலியை அனுப்புகிறான், அதிகாயனை அனுப்புகிறான், தன் பிள்ளையை அனுப்புகிறான், பேரனை அனுப்புகிறான். இதெல்லாம் இந்த தீய சக்திகள்னால் தீய நினைவுகள். மனிதன் அந்த இறைநிலையை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் செல்லும்போதெல்லாம் அரக்கர் சம்பந்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இறை எண்ணத்தை தவிர மற்ற எண்ணம் அனைத்துமே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது இந்த அனுமான் ஆச்சாரியனானவன் என்ன செய்கிறான்? ஜீவனை நல்வழிப்படுத்தி அவனை சுற்றி இருக்கின்ற அசுரத்தன்மைகளையும் அரக்கத்தன்மைகளையும் பல பேரிட்டு அதை சொல்லி காட்டுகிறார்கள். அவற்றையெல்லாம் நீக்கி அவனை சுத்தப்படுத்தி பகவான் முன்னே கொண்டு சேர்த்து தாயாரினுடைய சிபாரிசை கேட்டுக்கொண்டு பகவானிடையே சென்று இவனை உத்தாரப்படுத்துங்கள் என்று கொண்டு சேர்க்கிறான். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஜம்புமாலியை அனுப்பிவிட்டு அங்கே ராவணன் இருக்கிறான். கிங்கரர்களை கொன்றுவிட்டு அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்ன என்று நிச்சயிப்பதற்காக அனுமான் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த வனம் என்னால் அழிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இந்த பெரிய ஆலயம் போன்ற மாளிகை அழிக்கப்படவில்லையே, ஆகவே மாளிகையும் இவ்வாறே நான் துவம்சம் பண்ணப் போகிறேன் என்று மனத்திற்குள் நிச்சயம் செய்து கொண்டு வானர வீரரான அனுமான் முழு வலிமையும் காட்டி மேருமலையின் சிகரத்தைப் போல இருந்த உயரமாக இருந்த அந்த மாளிகையின் மேல் தாவி குதித்து ஏறுகிறான். அதாவது மாளிகையேன்னா தீய சக்திகளுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற அந்த எங்கிருந்து துவங்குகிறதோ அந்த தீய சக்திகளாம் எங்கு குடியிருக்கிறதோ அதை அழித்து விடுகிறேன் என்பதுதான் காட்டுகிறது. இது மலை போன்ற மாளிகையினுடைய உச்சியில் ஏறி நின்ற அந்த அனுமான் இன்னொரு சூரியன் உதிர்த்திருப்பதைப் போல தேஜஸோடு விளங்குகிறான். ஜெயிக்க முடியாத அந்த மாளிகையை உலுக்கி அசைத்து வெற்றி பொலிவோடு பிரகாசித்த அவர் குலபர்வதங்களில் ஒன்றான பாரியாத்திரம் என்ற தங்கமயமான மலை போல விளங்குகிறான். பெரிய உடல், பேரொளி இவற்றை எடுத்துக்கொண்ட வாயுகுமாரன் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் இலங்கை நகரத்தை அதிர வைக்கும்படியாக சிங்கநாதம் செய்தான். அதாவது ஜெயிக்க முடியாத மாளிகை அப்படின்னு என்ன சொல்கிறான்னாக்க, இந்த சுகபோகங்களிலும் ரொம்ப கஷ்டங்கிறது. இந்த உலகாதாய விஷயங்களிலும் பணம் பண்ண வேண்டும், என்னுடைய குடும்பம் குழந்தை இந்த மாதிரி பல இதிலெல்லாம் மனசு போயிட்டு அதிலேருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப கடினம். அதுதான் ஜெயிக்க முடியாத மாளிகை என்று சொல்லுகிறான். அந்த அனுமான் இலங்கை நகரத்தையே அதிர்க வைக்கும்படியான சிங்கநாதம் செய்யும் பொழுது காதுகளை தாக்கும் அந்த பெரிய சப்தத்தால் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவைகள் கீழே விழுகிறது. கட்டட பாதுகாவலர்கள் எல்லாம் மயங்கி விழுந்து விட்டார்கள். அஸ்திர வல்லுநரான ஸ்ரீராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாபலசாலியான லக்ஷ்மணருக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஸ்ரீ ரகுராமனால் காப்பாற்றப்பட்டு வரும் சுக்ரீவ மன்னர் வெற்றியோடு விளங்குகிறார். எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றவரும் கோசல நாட்டு மன்னருமான ஸ்ரீ ராமபுரானுடைய அடிமை நான். அனுமான் என்ன பெயர், வாயுபுத்திரன், எதிரிப்படைகளை அழித்து விடுபவன். 1000 ராவணர்கள் வந்து சேர்ந்தாலும் நின்றாலும் யுத்தத்தில் என்னை எதிர்கொள்ள முடியாது. பாறைகளையும் ஆயிரக்கணக்கான மரங்களையும் வீசி இந்த இலங்கை பட்டணத்தை கலிகலங்கச் செய்துவிட்டு மைதிலிக்கு நமஸ்காரம் செய்த பின் எல்லா ராட்சசர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்த காரியத்தை முடித்து கொண்டவனாக செல்வேன் நான் என்று பலமாக உரத்த குரலில் சொல்லிக் கொண்டு விட்டு அந்த வானர தலைவன் மாளிகையிலிருந்து அரக்கர்களெல்லாம் பயப்படும்படியாக பயங்கரமான கர்ஜனை செய்கின்றான். இந்த பெரிய ஒலியை கேட்ட நூற்றுக்கணக்கான கட்டட பாதுகாவலர்கள் ஈட்டி, கத்தி, கோடாலி என்று பல வகை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அனுமானை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள். பெரிய சரீரம் படைத்த அவர்கள் பல வகையான தங்கப்பிடி கொண்ட கதைகளாலும் இரும்புத்தடிகளாலும் அனுமானை தாக்கி சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். சூரியனுக்கு ஒப்பான பானங்களால் வானரோத்தமனை தாக்குகிறார்கள். கங்கையின் பெரிய வெள்ளத்தில் தோன்றும் விஸ்தாரமான ஒரு சுழிப்பைப் போல வாயுகுமாரனை சூழ்ந்து கொண்ட அரக்கர் கூட்டம் தோற்றமளித்தது.
உடனே சினம் கொண்ட மாருதி மைந்தர் பயங்கரமான பேருருவத்தை எடுத்துக்கொண்டு பெரிய மாளிகையின் பொன்மயமான ஒரு தூணை அசைத்து பிடுங்கி நூற்றுக்கணக்கான தடவைகள் அதனை சுழற்றுகிறார். உடனே அங்கே நெருப்பு பற்றி கொண்டது, மாளிகையும் எரிந்து போய்விட்டது. இந்த வானரத் தலைவர் அந்த மாளிகை கட்டடம் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். வஜ்ராயுதத்தால் அசுரர்களை கொன்ற இந்திரனைப் போல நூற்றுக்கணக்கான அரக்கர்களை கொன்றுவிட்டு வெற்றி வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அவர் ஆகாயத்தில் இருந்தபடியே இவ்வாறு பிரகடனம் செய்கிறார். சுக்ரீவனுடைய ஆணைப்படி நடக்கின்றவர்களான மகாபலம் பொருந்திய ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள் இந்த உலகத்திலே முழுவதிலும் என்னைப் போல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சில வானரர்கள் 10 யானை பலம் கொண்டவர்கள், சிலர் 10 மடங்காக உயர்ந்த பலம் கொண்டவர்கள், சிலர் 1000 யானைகளுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர்கள், சிலர் அளவிட முடியாத பலம் கொண்டவர்கள், சிலர் வாயுவுக்கு நிகரான பலம் படைத்தவர்கள், சிலர் எதிர்க்க முடியாத பலம் உடையவர்கள். இப்படிப்பட்ட வானர வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவ்வாறு மகாபலசாலிகளான பற்களையும் நகங்களையும் ஆயுதங்களாக கொண்ட 100,000 கோடி 10 கோடிக்கணக்கான வானர்களால் சூழப்பட்ட சுக்ரீவன் உங்கள் எல்லோரையும் கொல்வதற்காக வரப்போகிறார். இக்ஷுவாகு வம்சத் தலைவரான ஸ்ரீராமனின் அடங்காத விரோதத்தை பெற்றுவிட்ட ராவணனும் நீங்களும் இந்த லங்கை பட்டணமும் இன்னும் அதிக நாட்கள் இருக்கப் போவதில்லை என்று அனுமான் அங்கிருந்து சத்தம் போட்டு பிரகடனம் பண்ணுகின்றான். என்ன ஒரு அற்புதமான இது பாருங்கோ. அனுமான் லங்கையை எரித்தான் என்பதோடு இதை நாம் நுணுக்கமாக பார்க்கும்போது எவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையிலே காட்டித் தருகிறது. ஆழ்வார்கள் சொல்லும்போது இத்தனை காலம் பழுது போய்விட்டதே என்று தானே ஒவ்வொரு முறை இதை நாம் நினைக்கும் போதும் தோன்றுகின்றது. பின்னர் இப்பொழுது ராவணனுடைய மந்திரி பிரகஸ்தன் அவனுடைய குமாரன் ஜம்புமாலியை ராவணன் கட்டளையிட்டு அசோகவனத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த ஜம்புமாலியானவன் யுத்தத்தில் வெல்வதற்கு அரியவன். சிவந்த மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருக்கிறான். அழகிய குண்டலம் தரித்தவன், பெரிதாக கண்களை சுழற்றுபவன், கொடுமையானவன், போரில் வெற்றி கொள்ள முடியாதவன், இந்திரனுடைய வில்லுக்கு ஒப்பான தன்னுடைய வில்லில் வேகமாக நாணேற்றி பேரொளி வாய்ந்த பானத்தை பொருத்தி வஜ்ராயுதம் போன்று இடிமுழக்கம் போலும் முழக்குகிறான். அந்த மாபெரும் வில்லினுடைய நான் ஒலியினால் திக்கு திசைகளும் ஆகாய மண்டலமும் திடீரென்று நிரப்பப்பட்டது. கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட தேரில் வருகின்ற அவனை பார்த்து அனுமான் உற்சாகம் கொண்டான். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கர்ஜனையும் செய்கிறார். நுழைவாயிலின் குறுக்கே இருந்த அனுமானை தோல் வலிமையுடைய ஜம்புமாலி கூரான அம்புகளால் துளைக்கிறான். பிறைச்சந்திர வடிவம் அமைந்த பானத்தால் அனுமானின் முகத்தையும் கர்ணி என்ற வஜ்ராயுதம் போன்ற அம்பினால் தலையையும் 10 பானங்களால் புஜங்களையும் தாக்கினான். இவ்வளவு நாம் இதை மனதால் கிரகிப்பதற்குத்தான் அதிக நேரம் வாய்க்கும். ஆனால் தகுந்த வில்லாளிகள் நொடிப்பொழுதில் அவ்வளவு பானங்களை செலுத்தி விடுவார்கள். அம்புகளால் தாக்கப்பட்ட மாருதியின் சிவந்த முகம் சரத்காலத்தில் சூரிய கிரணங்களால் மலர்விக்கப்பட்ட ஒரு மலர்ந்த தாமரை போல் ஒளி வீசியது. ஆகாயத்தில் சிவந்த சந்தனத்துளிகளால் நனைக்கப்பட்ட ஒரு பெரிய தாமரை போல் அவருடைய சிவந்த முகம் இரத்தத் துளிகளால் அழகாக விளங்கிற்று. ராட்சசனுடைய பானங்களால் அடிபட்ட மகாவீரரான அனுமான் மிகவும் கோபம் கொண்டார். உடனே பக்கத்திலிருந்த மிகப்பெரிய பாறையை பார்த்தார். பலசாலியான அவர் திடீரென அதை பெயர்த்தெடுத்து வேகமாக வீசினார். சினம் கொண்ட அந்த ராட்சசன் 10 பானங்களால் அதை அடித்தான். போரில் வல்லவர் அனுமான் தன்னுடைய செயல் வீணாகி போனதை பார்த்து மிகப்பெரிய பனைமரத்தை பிடுங்கி சுழற்றினார். மகாபலவானான வானவர் பனைமரத்தை சுழற்றி கொண்டிருப்பதை பார்த்த அந்த பலசாலியான ஜம்புமாலி அவர் மீது அநேக பானங்களை ஏவுகிறான். பனைமரத்தை 4 பானங்களால் முறித்தான். வானரருடைய புஜத்தில் 5 பானங்களையும் தலையில் 1 பானத்தையும் மார்பில் 10 பானங்களையும் செலுத்தினான். அம்புகளால் நிறைக்கப்பட்ட சரீரத்தை கொண்ட அனுமான் மிகவும் கோபம் கொண்டு முன்பு உபயோகப்படுத்திய இரும்பு உலக்கையை கையில் எடுத்து வேகமாக சுழற்றினார். அளவற்ற பலமும் மிகுந்த வேகமும் கொண்ட அவர் இரும்பு உலக்கையை வெகு வேகமாக சுழற்றி ஜம்புமாலியின் அகன்ற மார்பில் விழச் செய்தார். இரும்பு உலக்கை ஜம்புமாலியின் மார்பில் விழுந்தவுடனே அங்கே அவனுடைய தலை காணப்படவில்லை. புஜங்கள் இல்லை, முழங்கால்கள் இல்லை, வில் இல்லை, தேர் இல்லை, குதிரைகள் இல்லை,
பானங்கள் இல்லை. அதாவது எல்லாம் தூள் தூளாக போய்விட்டது. பலசாலியான ஜம்புமாலி திடீரென்று அவரால் தாக்கப்பட்டதால் உயிரிழந்து அவனுடைய அங்கங்களும் அணிகலன்களும் பொடி பொடியாக ஆகி தரையில் வீழ்ந்தான். கோபத்தால் மிகவும் சிவந்து போன கண்களை கொண்ட ராவணன் மகாபலம் பொருந்திய கிங்கரர்களும் ஜம்புமாலியும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை கேட்டு மேலும் கோபம் கொண்டான். சினத்தால் செக்கச் சிவந்து சுழலும் கண்களுடைய அந்த அரக்க மன்னன் பலசாலியான பிரகஸ்தகுமாரன் கொல்லப்பட்டவுடன் உடனே மிகவும் வீரியமுடைய பராக்கிரமம் கொண்ட மந்திரி குமாரர்களுக்கு வானர வீரருடன் போரிடும்படி கட்டளையிடுகிறான். அக்னியைப் போல சுடர்விடக்கூடிய அந்த சுடர்விடும் மந்திரிகள் அவர்களுடைய குமாரர்கள் 7 பேர் ராவணனால் கட்டளையிடப்பட்டு அரண்மனையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். பெரும்படையால் சூழப்பட்டவர்கள், வில்லேந்தியவர்கள், மகாபலம் பொருந்தியவர்கள், அஸ்திர வித்தை தெரிந்தவர்கள், தரமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் தானே ஜெயிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். தங்கமயமான சாளரங்களால் மறைக்கப்பட்டதும், கொடிகள் பறப்பதும், இடி போன்று சத்தமிட்டு கொண்டு போவதும், குதிரைகள் பூட்டியதுமான பெரிய ரதங்களில் எல்லையற்ற பராக்கிரமம் கொண்ட அவர்கள் மின்னலடிக்கும் வேகங்கள் போல பூரித்து போனவர்களால் பொன்னொழி வீசுகின்ற வில்களில் நான் ஏற்றி டங்காரம் செய்து கொண்டு போனார்கள். கிங்கரர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த அவர்களுடைய தாய்மார்களும் உற்றார உறவினர்களும் சோகத்தால் சித்தம் கலங்கி போனார்கள். கிங்கரர் போன்ற மகா பலசாலிகளே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் நம்முடைய புத்திரர்கள்லாம் எம்மாத்திரம் என்ற கவலை அவர்களுக்கு. பொன் அணிகலன்கள் பூண்ட அவர்கள், அதாவது அந்த 7 மந்திரி குமாரர்கள், ஒருவரையொருவர் இடித்து கொண்டு முந்திக்கொண்டு அசோகவன வாசற்படியில் இருந்த அனுமான் மேல் போய் விழுந்தார்கள். மழைக்காலத்து மேகங்கள் போல் அம்புமாரி பொய்து கொண்டு இடிபோல் கர்ஜிக்கின்ற ரதங்களால் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அம்புமழையால் மூடப்பட்ட அனுமான் பெருமழையால் மூடப்பட்ட மகா பர்வதம் போல் விளங்கினார். அப்போது அனுமான் நிர்மலமான ஆகாயத்தில் மிக வேகமாக தாவிச் சென்று அந்த வீரர்களுடைய அம்புகளையும் இரத வேகத்தையும் வீண்போகச் செய்துவிட்டார். ஆகாயத்தில் வானவில்லால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்களிடையே வாயு பகவான் விளையாடுவதைப் போல வில்லேந்தி அவர்களோடு விளையாடி கொண்டு ஆகாயத்தில் வாயுகுமாரர் விளங்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமான ஒரு சப்தத்தை பண்ணி அந்த இராட்சசப்படையை பயத்தால் நடுங்கச் செய்து அனுமான் மிகவும் வேகமாக அவர்களுக்கு நடுவே பாய்ந்தார். எதிரிகளை வாட்டுபவரான அனுமான் சிலரை உள்ளங்கையால் அடித்து கொன்றார், சிலரை கால்களாலும் சிலரை முஷ்டியினாலும் தாக்கி கொன்றார், நகங்களால் சில பேரை கிழித்தார். வானர வீரர் சிலரை மார்பினால் தேய்த்தார், சிலரை தொடையால் நசுக்கினார். அவருடைய பயங்கர சப்தத்தை கேட்டு நடுநடுங்கி அங்கேயே தரையில் விழுந்து மாண்டனர் சிலர். இப்படி அவர்கள் பூமியில் விழுந்து மரித்தவுடன் அந்த படை முழுவதும் மிகவும் பயம் கொண்டு 10 திசைகளும் சிதறி ஓடுகிறது. யானைகள் விகாரமாய் ஓலமிடுகிறது, குதிரைகள் தரையில் விழுந்தன, அழிக்கப்பட்ட ஆசனங்கள் கோடி குடைகளோடு ரதங்கள் சிதறி தரையில் நிரம்பி கிடக்கிறது. வழியிலுள்ள ஆறுகளில் இரத்த வெள்ளம் பார்க்கப்பட்டது. பலவிதமான சோக சப்தங்களால் இலங்கை நகரம் முழுவதும் களை இழந்ததாகிவிட்டது. மகாபலமும் யுத்த பராக்கிரமம் கொண்ட வானர வீரர் பேராற்றல் கொண்ட அந்த அரக்கர்களை கொன்றபின் தொடர்ந்து வரப்போகும் அரக்கர்களோடு போர் புரிய விருப்பம் கொண்டு அந்த தோரண வாயிலை சென்றடைந்தார் ஆஞ்சநேயர். பேராற்றல் கொண்ட அனுமனால் மந்திரி குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி ராவணனுக்கு அடைந்தது. அதை அறிந்த ராவணன் தான் அடைந்த மனக்கலக்கத்தை அடக்கி கொண்டு அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்கிறான். வாயு வேகத்தில் போர் செய்பவர்களும் அனுமானை பிடிப்பதற்கு துடித்து கொண்டிருப்பவர்களும் வீரர்களும் யுத்த தந்திர வல்லுநர்களுமான விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் இந்த 5 படைத்தலைவர்களுக்கும் ஆணை பிறப்பிக்கிறான். சேனாதிபதிகளே, நீங்கள் ஏராளமான 4 வகை படையோடு செல்லுங்கள். எப்படியும் அந்த குரங்கு அடக்கப்பட வேண்டும். அந்த வனத்திற்கு சென்று ஜாக்கிரதையாக அதன் அருகே போக வேண்டும். இடம் காலத்துக்கு தக்கபடியான காரியத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறான். அதனுடைய செயல்பாடுகளை ஆலோசித்து பார்த்தால் அதை ஒரு சாதாரண குரங்காக நான் எண்ணவில்லை. மிகவும் பலம் கொண்ட அந்த பெரிய ஜந்து நிச்சயமாக இந்திரன் தன்னுடைய தவ மகிமையால் நம்முடைய அழிவின் பொருட்டு சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கலாம். தேவர்கள், அசுரர்கள், மகரிஷிகள், நாகர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் என்னால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதனால் அவர்கள் நமக்கு கொஞ்சமாவது கெடுதல் செய்ய பார்ப்பார்கள். இதில் சந்தேகம் எதுவும் கிடையாது. எனவே பொறுமையோடு நாம் அதை அடக்கி கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றுங்கள். பயங்கரமான பராக்கிரமம் கொண்ட அந்த குரங்கை லேசாக மதிப்பிட்டு விடாதீர்கள். மிகவும் பராக்கிரமமடைந்த வானரர்களான வாலி சுக்ரீவர்களையும் பலசாலியான ஜாம்பவானையும் நான் முன்பே பார்த்திருக்கிறேன். சேனாதிபதியான நீலனையும் மற்றும் த்விவிதன் முதலிய மற்ற குரங்குகளையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு இந்த அளவு வேகம், பயங்கரம், தேஜஸ், பராக்கிரமம், அறிவு, பலம், உற்சாகம் கிடையாது. உருவமாற்றம் செய்யும் சக்தியும் கிடையாது. குரங்கு வடிவத்தில் வந்திருக்கும் மாபெரும் சக்தி என்று இதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிராணியை பெருமுயற்சி செய்து அடக்கி காட்டுங்கள். 3 உலகங்களிலும் உள்ள தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், இந்திரர்கள் ஒன்றாக கூடி வந்தாலும் போர்க்களத்தில் உங்கள் எதிரே நிற்க முடியாது. என்றாலும் ராஜநீதிப்படி போரில் வெற்றியை விரும்புகிறவன் வெகு கவனமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் போர் முடிவு என்பது நிச்சயமில்லாதது என்று தலைவர்கள் ஆணையிட்டவுடன் அந்த ஆணையை செவிமடுத்த அந்த மகாபலசாலிகளான அவர்கள் அனைவரும் நெருப்பை போல் ஒளிவீசிக்கொண்டும் ரதங்கள், மதம் கொண்ட யானைகள், வேகமாக ஓடவல்ல குதிரைகள், கூறிய பலவிதமான சஸ்திரங்கள் முதலியவற்றாலும் சேனைகளாலும் சூழப்பட்டு செல்கிறார்கள். அங்கே ஒளி வீசிக்கொண்டிருந்த அனுமானை அந்த அரக்க வீரர்கள் பார்த்தார்கள். தன்னுடைய தேஜஸ், அதனுடைய கதிர்களையே மாலையாக கொண்டவரும், மிகவும் துடிப்புடையவரும், மிகவும் உற்சாகமுடையவரும், மகாபலம் கொண்டவரும், நுழைவாயிலில் வீற்றிருந்தவருமான அவர் பெருமதியாளர், மிகவும் சுறுசுறுப்பானவர், பெரிய உடல் படைத்தவர், பெருந்தோழர் ஆகிய அவரை பார்த்தவுடனேயே எல்லா பக்கங்களிலும் இருந்த அவர்கள் எல்லோரும் அங்கங்கிருந்தவாறே அந்தந்த பயங்கரமான ஆயுதங்களை வீசி எறிந்து அனுமான் மேல் பாய்ந்தார்கள். துர்தரனுடைய அம்புகள் இரும்பானவை, கூர்மையானவை, பட்டை தீட்டப்பட்டவை, பொன்முகப்பை உடையவை. அவன் கருணைதல் போன்று ஒளி வீசுகின்ற பானங்களை அவர் சிறுசின் மேல் குறிபார்த்து விட்டான். அந்த 5 பானங்களாலும் தலையில் துளைக்கப்பட்ட மாருதி 10 திசைகளும் எதிரிக்கும்படியாக கர்ஜித்து கொண்டு ஆகாயத்தில் தாவினார். அப்போது மகாபலசாலியும் வீரனும் ரதத்தில் இருந்தவனும் நாணேற்றிய வில்லுடன் கூடியவனுமான துர்தரன் நூற்றுக்கணக்கான கூரிய பானங்களை அவர் மேல் செலுத்தினான். ஆகாயத்தில் சரமாரி பொழியும் அவனை சரத்கால மேகத்தை சிதறடிக்கும் வாயு போல் அனுமான் சிதறடித்து விட்டார். மழைக்காலம் முடிவில் நீர் பொழியும் மேகங்களை காற்று சிதறடித்துவிடும். அதுபோல் துர்தரனால் துன்பப்படுத்தப்பட்ட வாயுகுமாரன் பெரும் குரல் எழுப்பி விரைவாக பேருடலும் எடுத்துக்கொண்டார். பெரிய உருவத்தை தரித்து கொண்டார். அவர் உயரே வெகு தூரம் சென்று பர்வதத்தின் மேல் விழும் இடிக்கூட்டத்தைப் போல துர்தரனுடைய தேரின் மேல் வேகமாக குதித்தார். உடனே ரதத்தின் ஏற்கால் முறிந்து விழுந்தது. 8 குதிரைகளும் மாண்டு போயின. உயிரற்றவனாக துர்தரனும் தரையில் விழுந்தான். அவன் பூமியில் விழுந்து விட்டதைக் கண்டு மற்றவர்களால் வெல்ல முடியாதவர்களும் எதிரிகளை அடக்கியவர்களும் கோபம் கொண்டவர்களுமான விரூபாக்ஷனும் யூபாக்ஷனும் அவர் மேல் பாய்ந்தார்கள். அவர் உடனே எம்பி குதித்து ஆகாயத்தில் தாவி கருடனைப் போல் பராக்கிரமம் கொண்ட அவரை முத்கரம் என்னும் ஆயுதத்தால் அவர்கள் அடித்தவுடன் அரக்கர்களுடைய வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகத்தோடு மறுபடியும் பூமியில் குதித்தார். அவர் ஒரு பனைமரத்தை பெயர்த்தெடுத்து அந்த 2 ராட்சச வீரர்களையும் அடித்து கொன்னுவிட்டார். ஆற்றல் மிகுந்த வானரரால் அந்த 3வரும் கொல்லப்பட்டதை அறிந்து மிகவும் வேகமாக பிரகசன் அனுமானை தாக்கினான். கோபம் கொண்ட பாசகர்ணனும் ஒரு சூலத்தால் தாக்கினான். கூர்மையான நுனி கொண்ட பட்டாக்கத்தியால் ஒரு புறத்தில் பிரகசன் தாக்குகிறான். ராட்சசனான பாசகர்ணன் சூலத்தால் தாக்குகிறான். அவர்களால் சரீரம் முழுதும் காயப்படுத்தப்பட்டு இரத்தம் தோய்ந்த ரோமங்களோடு இருந்த மாருதி கோபத்தால் சிவந்த பாலசூரியனைப் போல் தோற்றமளித்தார். வானர வீரரான அனுமான் விலங்குகள், துஷ்ட ஜந்துக்கள், மரங்கள் ஆகியவற்றோடு கூடிய ஒரு மலை முகட்டை பெயர்த்து வீசி எறிந்து அந்த 2 ராட்சர்களையும் கொன்று போட்டார். 5 சேனாதிபதிகளும் முடிந்து போனார்கள். பிறகு மிகுந்திருந்த படை வீரர்களையும் அனுமான் நாசம் செய்துவிட்டார். குதிரைகளால் குதிரைகளையும், யானைகளால் யானைகளையும், காலாட்படையினரால் காலாட்படையினரையும், தேர்களால் தேர்களையும் அழிக்கும் இந்திரன் போல் அசுரர்களை அழித்து முடித்தார் வாயுபுத்திரன். வீழ்த்தப்பட்ட யானை குதிரைகளாலும்
ராட்சசர்களாலும் அச்சுமுறிக்கப்பட்ட தேர்களாலும் அந்த பிரதேசத்தைச் சுற்றிலும் எல்லா வழிகளும் அடைபட்டு போயிற்று. வீரர்களான சேனாதிபதிகளை படை வீரர்களோடும் பாகங்களோடும் போர்க்களத்தில் வீழ்த்தி பிரளயகாலனைப் போல விளங்கிய அனுமான் அந்த வாயிற்படியின் அருகே சென்று அமர்ந்து சற்று இளைப்பாறுகிறார். தொடர்ந்து அக்ஷகுமாரனை அனுப்பப் போகிறான். அக்ஷகுமாரனுடைய வதம், பின்னர் இந்திரஜித்தின் தாக்குதல், தொடர்ந்து அனுமான் ராவணனுடைய மகிமையை பார்க்க போகிறார். அனுமான் ராவணனுக்கு அறிவுரை சொல்லப் போகிறார். அதன் பிறகு லங்காதகனம் ஆகப் போகிறது. இந்த சமயத்தில் சீத்தை அசோகவனத்தில் அரக்கிகளால் துன்புறுத்தப்பட்ட போது, அரக்கிகளால் ராவணனை சேர்ந்துவிடு என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்ட போது சீத்தை ஒரு வசனம் சொல்லுகிறாள் 11 பதிவிரதைகளை பற்றி. அந்த சமயத்தில் அது சொல்லுவதற்கு விடுபட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது அனுமானுடைய இந்த வீர சாகசங்கள் மிகவும் விறுவிறுப்பாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கையில் இடையில் அதை சொல்ல விரும்பவில்லை. அனுமான் திரும்பி செல்லும் சமயத்தில் அதை நாம் பார்த்து விடலாம் ஒரு தனி பகுதியாக. இந்த ராமாயணமே மிகப்பெரிய, அதாவது பலர் சரணாகதி சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சரி ஒரு பக்கம். ஆனால் அது சொல்லுகின்ற சரித்திரம் என்னவென்றால் மிகவும் துல்லியமாக இருக்கிறது. இந்த ராவணன் என்பவன் ஒருத்தன் கிடையாது. இந்த லங்கை என்பது ஒன்று கிடையாது. ராட்சசர்கள் என்பது அநேகர். ஒவ்வொருவன் மனதும் லங்கா நகரம், ஒவ்வொருடைய மனதும் லங்கையில் இருக்கிறது. அந்த லங்கை கடலால் சூழ்ந்திருக்கிறது. கடலால் சூழ்ந்திருப்பது போல் இந்த மனிதன், இந்த ஜீவனானவன் சம்சாரக் கடலில் சூழ்ந்து அது நின்று வெளியே வர முடியாமல் இருக்கிறான். 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 10 இந்திரியங்கள் தான் ராவணன் என்கின்ற 10 தலை. அதனால்தான் அவனுடைய தலை அறுபட்ட பிறகு கூட மறுபடியும் முளைத்துவிடும் என்பார்கள். ஒருவன் குடிகாரன் என்று வைத்துக் கொள்ளுவோம், தினமும் குடிப்பவன். அவன் குடிப்பை நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுவான், தலை அருந்தது, ஆனால் மறுபடியும் தலையை முளைத்துவிடும். வெகு சிலர் தான் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அது ஒரு உதாரணத்திற்காக சொன்னது. அதே போன்று இந்த வாழ்விலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நம் முன்னோர்கள் இதைவிட சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் செய்த அளவு கூட நம்மால் செய்ய முடியும். வெறும் இல்லற வாழ்க்கையை கூட நம் முன்னோர்கள் செய்த அளவு சிறப்பாக செய்யவில்லை. நம்முடைய இல்லற வாழ்க்கை வேறு திசையில் சென்று விட்டது இப்பொழுது. ஆக அந்த ஜீவனானவன் எப்படி சம்சாரக்கடலில் ஆழ்ந்து போய் கிடக்கிறானோ அவனுக்கு பகவான் ஆச்சாரியனை அனுப்பி அவனுக்கு இருக்கின்ற அந்த ராட்சச குணங்களை எல்லாம், அரக்க குணங்களை எல்லாம், அதாவது தெய்வ உண்மை என்ற சத் தவிர மற்ற அனைத்தும் அரக்க குணங்கள் என்று எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இவற்றையெல்லாம் விலக்கி அவனை பகவான் அருகே இட்டு சென்று கடைசியில் அந்த ராவணனை வதம் செய்து அந்த பூரணமாக அரக்கத்தன்மையிலிருந்து விடுவித்து அவனை போக்கியம் அளிக்கிறார், உத்தாரம் செய்து விடுகிறார் என்பதுதான் ராமாயணத்துடைய சாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு ரொம்ப விரிவாக சொல்லலாம். 2 நாட்கள் என்ன, 2 வருஷங்கள் என்ன, 2000 பகுதிகள் கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சொல்லிக்கொண்டே இருந்தால் அதற்கு முடிவும் கிடையாது, பயனும் கிடையாது. எந்த அளவுக்காவது ஒரு சிலதாவது நாம் அதை நம்மில் தாக்கம் ஏற்படுத்தி உள்ளதா, நமக்கு எவ்வளவு பயன்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியோர்கள் காட்டி தந்தது. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.